நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கரூர் எபிசோடுக்கு முன்னாடியே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு மெரினால நடந்த பிரச்சனைனால நம்ம கட்சி பத்தி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தீய சக்தி திமுக நம்மளுடைய கொள்கை என்னன்னு கேட்கறதே கிடையாது. ஏன்னா தீய சக்தி திமுக கொள்கை என்னன்னு கேட்டதுக்காகவே தமிழ்நாட்டு முழுக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே. நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய முகமே போதும், அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 2026 ஆகிறதுக்கு. ஆனால் அவர் 5 கொள்கை தலைவரை கை காட்டினார். நம்மளுடைய வீரமங்கை வேலு நாச்சியார் சமூக நல்லிணத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இன்னைக்கு பல பேர் நம்ம படிச்சிருக்கோம் சொன்னாக்கா அரசு பள்ளிக்கூடங்களுக்கு போனதுக்கு காரணம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அங்க கொடுக்கக்கூடிய சத்துணவு சாப்பாட்டுக்காக போய் நம்மளுடைய மாணவர்கள் படிச்சு இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில இருக்காங்க. அதற்கு காரணம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். நம்மளுடைய பகுத்தறிவு கொடுத்த நம்மளுடைய பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், அவர்களுடைய சமூக நீதி கொள்கைகளையும் பெண்களுடைய மேம்பாடு இன்னைக்கு உலகெங்கும் பாத்தீங்கன்னா உமன் என்பவர்மெண்ட் பேசுறாங்க. ஆனால் நம்மளுடைய தளபதி அவர்களுடைய நோக்கம் உமன் லெட் டெவலப்மெண்ட், உமன் லீடர்ஸ் உருவாக்குறது, பெண்களை தலைவர்களை உருவாக்குறது. அந்த சிந்தனைய தந்தை பெரியார் கிட்ட எடுத்துக்கிட்டாரு நம்மளுடைய வெற்றி தலைவர். நம்மள எல்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காரு. 4வது நம்மளுடைய பாபா சாஹேப், தட் இஸ் பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். சமத்துவம், சம வாய்ப்பு, சம உரிமை நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாக்க அயலாது உழைத்து கடினமான சூழ்நிலையில படித்து நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்து நம்மளை அங்கீகரிச்சாரே நம்ம பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல் தடவையா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை கை காட்டி, கொள்கை தலைவரை கை காட்டி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். நம்மளுடைய தலைவர் அம்பேத்கர் அவர்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பேருக்கு அம்பேத்கர்களுடைய கொள்கைகள் என்ன, வகுப்பு வாரி விகிதாச்சாரம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தியாக தலைவி அஞ்சலை அம்மாள் அவர்கள் மிக அருமையா போன வாட்டி லோயலா மணி அவர்கள் பேசும்போதுதான் எனக்கு நானே உணர்ந்தேன். அண்ணன் தாமு அவர்களுடைய ப்ரோக்ராம்ல வேளச்சேரியில தலைவர் அவர்கள் அஞ்சலை அம்மாளை பத்தி பேசுற வரைக்கும் எனக்கே தெரியாது. அது லோயலாமணி அவர்கள் சொல்லும் போது நானே உணர்ந்தேன். முதல் தடவை நம்மளுடைய தளபதி அவர்கள் அஞ்சலை அம்மாளை பத்தி சொன்ன உடனேயே கூகுள்ல போய் தேடி யாருன்னு படிக்கும் போதுதான் தெரிஞ்சது அந்த அளவுக்கு தியாகத்தை மறைச்சிருக்காங்க தீய சக்தி திமுக. அஞ்சலை அம்மாளை மறைச்சிட்டாங்க, அறிஞர் அண்ணாவை மறைச்சிட்டாங்க, எம்ஜிஆர் அவர்களை மறைக்க பாக்குறாங்க, புரட்சி அம்மா அவர்களை மறைக்க பாக்குறாங்க. 2 கட்சியுமே மறைக்க பாக்குறாங்க, தீய சக்தியும் மறைக்க பாக்குறாங்க. எந்த கட்சி அவங்க தொடங்கி கொண்டு வந்தாங்களோ அவங்களும் மறைக்க பாக்குறாங்க டெல்லியோட சேர்ந்து. அதனால இந்த எல்லா விஷயத்தையும் வெளில கொண்டு வரக்கூடிய நம்மளுடைய கொள்கை, தமிழ்நாட்டுடைய கொள்கை சமூக நீதி, சமத்துவம், சம வாய்ப்பு, சம உரிமை, தியாகம், படிப்பு, சமூக நல்லிணக்கம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். நம்ம கட்சி தான் கொள்கை இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில். நம்மளுடைய கோட்பாடு, நம்ம கட்சிக்கு கோட்பாடு உண்டு, குறிக்கோள் உண்டு, கொள்கை உண்டு. நம்மளுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். நம்மளுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். நம்மளுடைய கோட்பாடு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். இந்த மாதிரி கட்சிய கொள்கை தலைவர்களோட கட்டமைச்சு இன்னைக்கு விஜய் தாமு அவர்கள் மாறி இருக்கக்கூடிய
லயலாமணி அவர்கள் மாறி இருக்கக்கூடிய, சுரேஷ் அவர்கள் மாறி இருக்கக்கூடிய, மோகன் மாறி இருக்கக்கூடிய 3 லட்சம் தலைவர்களை உருவாக்கி இருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். தாவேகால 3 லட்சம் பதவிகள் உண்டு. இந்த 3 லட்சம் பதவியில பெண்கள் பல பேர் தலைவர்களா இருக்காங்க. பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்காரு. அதற்கு காரணம் முன்கூட்டியே ஒரு பெரிய விஷனோட டிராவல் பண்றாரு நம்மளுடைய வெற்றி தலைவர். பாராளுமன்றத்தில் 128வது அரசமைப்பு சட்டம் மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 33% பாராளுமன்றத்தில் பெண்கள் இருக்கணும், எம்பியா இருக்கணும், அசம்பிளியில 33% இருக்கணும்ங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வகுப்பு வாரி விகிதாச்சாரத்துல 3 லட்சம் பதவிகளை கொடுத்து 33% மேற்பட்ட பெண்களை தலைவரை உருவாக்கி இருக்காரு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல. தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடு. அதுக்கு காரணம் 3 லட்சம் தலைவர்களும் வகுப்பு வாரி விகிதாச்சாரத்துல அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. இஷ்யூஸ்க்கு வரலாம். முதல் இஷ்யூ, அதாவது முதல் பிரச்சனை, நான் எங்க போனாலும் பேசுற முதல் பிரச்சனை வேங்கை வயல். வேங்கை வயல்ல நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அதாவது மனித மலம் கடந்த தண்ணிய இந்த திமுக, அதாவது தீய சக்தி ஆட்சியில மக்களுக்கு கொடுத்து, அதாவது நம்மளுடைய சகோதர சகோதரிகள், பட்டியலின சகோதர சகோதரிகள் 32 குடும்பங்கள் வேங்கை வயல்ல வந்த மலம் கலந்த தண்ணியை குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது உங்களுக்கு தெரியும். அதுக்கு விசாரணை கமிஷனும் அமைச்சிருக்காங்க நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட். அது ஒரு பக்கம் இருக்க, நீங்க நினைச்சுப்பீங்க இந்த பிரச்சனை வேங்கை வயல்ல தான் இருக்குன்னு. மறந்துடாதீங்க, நீங்க இருக்கிற இடத்துலயே வேங்கை வயல் பிரச்சனையும் உண்டு. நான் சொல்றேன் எப்படின்னு. மழை வருது, தண்ணி தேங்குது, மழை காலம் முடிஞ்ச உடனே உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் ஜுரம் வருது, கொசு கடிச்சு ஜுரம் வருதுன்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்க குடிக்கிற தண்ணியில டிரைனேஜ் கலந்து நீங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க, குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பயன்படுத்துறீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? டிரைனேஜ் தண்ணி கலக்குதா இல்லையா? நீங்க குடிக்கிற தண்ணியில தண்ணி கலப்படமா இருக்கா இல்லையா? அப்படி இருந்ததுன்னா வேங்கை வயல் திருவான்மையிலும் உண்டு, மயிலாப்பூர்லயும் உண்டு, ஆரியபுரத்திலும் உண்டு. அப்போ வேங்கை வயல் பிரச்சனை வேங்கை வயல்ல மட்டும் கிடையாது, நீங்க குடிக்கக்கூடிய தண்ணிலையும் உண்டு. இன்னைக்கு நீங்க பல பேர் உடம்பு சரியில்லாம போகுதுன்னா தண்ணி, குடிக்கிற தண்ணியில டிரைனேஜ் இருக்கிறதுனால. ஒரு சமயம் இன்னைக்கு பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பார் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 29 மே 1927 மகர் சத்தியாகிரகம் பண்ணாரு. ஏன் பண்ணாருன்னா, அப்ப இருந்த ஆதிக்க சக்திகள் அங்க இருந்த குளத்துல தண்ணி எடுக்க வேணான்னு, அதுக்காக சட்டம் போராட்டம் பண்ணி நம்மளுக்கு உரிமைகளை வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு சமயம் பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இருந்து இந்த வேங்கை வயல் பிரச்சனையும், நீங்க குடிக்கக்கூடிய டிரைனேஜ் தண்ணி, குடிக்கக்கூடிய தண்ணியில டிரைனேஜ் வந்து கலந்திருக்கிறத பார்த்தா கட்டாயமாக ஸ்டாலின் சார் அவர்களை பதவியிலிருந்து எடுத்துட்டு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை கொண்டு வந்திருப்பார். அடுத்தது வண்டி திருடு போது, சைக்கிள் திருடு போது, செயின் திருடு போது, வச்சிருக்க பொருள்லாம் திருடு போது, கிட்னியும் சேர்ந்து திருடு போகுது. பத்திரம், உங்களுடைய கிட்னி பத்திரம். இது யாரு? இது பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்கள், பெரம்பலூர் சார்ந்த எம்எல்ஏ. 234 எம்எல்ஏ இருக்காங்க. அதுல ஒன்னாவது எம்எல்ஏ பெரம்பலூர் ஸ்ரீனிவாசன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர் ஒரு பினாமி, நம்மளுடைய ஸ்டாலின் சார் அவர்களுக்கு பினாமி. அவர் வச்சிருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருடுறதா அலிகேஷன் இருந்தது. அது மேல நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கான்ஸ்டிடியூட் பண்ணி இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கிட்னியை திருடுற அளவுக்கு ஒரு அரசாங்கம் நடத்துறாங்கன்னா, அப்போ ஹாஸ்பிட்டல் போனா கூட உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஹாஸ்பிட்டல் போனா கூட உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏர்போர்ட் போனா அங்க பார்த்தா ரேப் நடக்குது. சரி, அண்ணா யூனிவர்சிட்டி போனா செக்ஷுவல் அசால்ட் நடக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக நிர்வாகி 2.5 வயசு குழந்தை, உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்ன நடந்ததுன்னு? தெரியுமா? தைரியமா சொல்லுங்க.
உண்மையா சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி, பிளைட்ல போறாங்க திமுக காரங்க, டெல்லியில இருந்து சென்னை வரும்போது அங்க பாலியல் சீண்டல் பண்றாங்க, அதுவும் சரக்கு போட்டு, டாஸ்மாக் சரக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க தீய சக்தி திமுக. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இன்னைக்கு சகோதரி மிக அருமையா சொல்லிட்டு இருந்தாங்க, 10 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கி இருக்கிறதா. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பிப்ரவரி 13ஆம் தேதி உங்களுக்கு நைட்டு 12:45 ஒரு 5000 ரூபாய் வந்திருக்கும். அந்த 5000 ரூபாய் உங்க பணம். அந்த 5000 ரூபாய் உங்களுக்கு ஏன் வந்ததுன்னா, நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சேலத்துல அட்ரஸ் பண்றாரு. நாளைக்கு என்ன சொல்லுவாரோ நம்மளோட வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நினைச்சுக்கிட்டு நைட்டோட நைட்டா உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டார். அப்போ யாருக்கு பயன் இந்த 5000 ரூபாய்? யாருக்கு பயன் இந்த 5000 ரூபாய்? தைரியமா சொல்லுங்க, யாருக்கு பயந்து? அப்ப 5000 ரூபாய் யாரால கிடைச்சது? யாரால கிடைச்சது? யாரால கிடைச்சது? தளபதி விஜய் அவர்களால கிடைச்சது. 10 லட்சம் கோடி. அந்த 5000 ரூபாய் உங்களுக்கு அவங்க சலுகை கொடுக்கல, நீங்க கொடுக்கிற பணத்தை தான் திருப்பி கொடுத்திருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க வாங்கக்கூடிய சோப்பு, நீங்க வாங்கக்கூடிய சீப்பு, நீங்க வாங்கக்கூடிய பருப்பு, அரிசி, எல்லாத்துலயும் வரி. இந்த வரி 200% ஏறி இருக்கு 2021 இருந்து. அதுக்கு நீங்க வரி கட்டுறீங்க. ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், போடக்கூடிய பெட்ரோல்ல 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா அதுல 38 ரூபாய் ஸ்டாலின் சார் எடுத்துட்டு போறாரு. 38 ரூபாய். அப்போ நீங்க கொடுத்த காசை உங்களுக்கே திருப்பி கொடுத்திருக்காரு. அதுக்கு யாருக்கு பயந்து? வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு பயந்து. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க தீய சக்தி திமுக. இத சொன்னது மதுரை சார்ந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏ அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவரே ஆடியோல சொல்லியிருக்காரு, 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு 1,80,000 கோடி ஊழல் மினிமம் பண்ணிருக்காருன்றது. அதுவும் மாப்பிள்ளை ஸ்டாலின் சாருடைய மாப்பிள்ளை. அதை நீங்க மறந்துடாதீங்க. அடுத்த பிரச்சனை தமிழ்நாட்டில், விஜய் வீட்டை விட்டு வெல்லவா, விஜய் வீட்டை விட்டு வெல்லவா. ஐயா, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெல்ல வாங்க. விஜய் அவர்களை சார்ந்து விஜய் தாமு அவர்கள் அவருடைய தலைவர்களோட சேர்ந்து எல்லா பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனை ஒர்க் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க விஜய் அவர்களை தான் வெளில வர சொல்றீங்க, ஆனா எல்லாருமே விஜய் தான். விஜய் சத்யகுமார், விஜய் லாலாமணி, விஜய் தாமு, விஜய் சுரேஷ், விஜய் மோகன், எல்லாருமே விஜய் தான். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வெற்றி தலைவர் வீட்டை விட்டு வெளில வராததுக்கு காரணம் தீய சக்தி திமுக. நான் சொல்றேன் எப்படின்னு கேளுங்க. அதாவது இவங்களே சொல்லுவாங்களா வீட்டை விட்டு வெல்லுவான்னு, இவங்களே போடுவாங்களா கண்டிஷனை. அந்த கண்டிஷனாலேயே நம்மளால பார்க்க முடியல. நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கரூர் எபிசோடுக்கு முன்னாடியே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு மெரினால நடந்த பிரச்சனைனால இப்ப போனது யார் தெரியுமா? நம்மளுடைய குரல் கேட்டு வந்த தளபதி. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. அமைதியா அமைதியா. எஸ்ஓபி கொண்டு வந்து நம்மளுடைய வெற்றி தலைவர்களை உங்களை பார்க்க விடாம தடுத்தது தீய சக்தி திமுக தான். வெற்றி தலைவர் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுறாரு. மெரினா எபிசோடுக்கு அப்புறம் 5 பேர் செத்துறாங்க மெரினால அந்த ஏர் ஷோ நடத்தி. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுறாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் செப்டம்பர் 18ஆம் தேதி டிஜிபிய கண்டிஷன்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் செப்டம்பர் 18ஆம் தேதி கொடுக்காம ஜனவரி மாசம் கொடுத்து
நம்மளுடைய கேம்பெயினை தடுத்தது தீய சக்தி திமுக. நீங்க வெற்றி தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கணுமா வேணாமா? சந்திக்கணுமா வேணாமா? தைரியமா சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. நீங்க வெற்றி தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கணும்னா இந்த இடத்துல நம்மளுடைய விஜய் தாம் அவர்கள் வெற்றி தலைவரை கொண்டு வந்து பேச வைக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்குங்க. இதுக்கு விசிலுக்கு ஓட்டு போடுங்க, முதலமைச்சர் ஆக்குங்க. நீங்க முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா கவர்மெண்ட் நம்புது. விஜய்தாம் அவர்கள் போனாரு, பர்மிஷன் கொடுத்துருவாங்க, வெற்றி தலைவர் இங்க வந்துருவாரு. நீங்க வெற்றி தலைவரை சந்திக்கணும்னா உங்க இடத்திலேயே சந்திக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறது. அடுத்த இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பொருளுக்கு மட்டும்தான் தடை, கஞ்சா கூட தடை கிடையாது. கஞ்சா கூட தடை கிடையாது தமிழ்நாட்டுல. ஆனா ஒரு பொருளுக்கு தடை. அந்த பொருள் என்ன? சேப்பாக் ஸ்டேடியத்துல விசில் விட மாட்டீங்க, சினிமா அரங்கங்கள்ல விசில் விட மாட்டீங்க. ஒரு பையன் எங்க நான் இருக்கக்கூடிய வீட்டுக்கிட்ட ஒரு பையன் இருக்கான். நான் லிப்ட்ல இறங்கி போறேன். அந்த பையன் ஸ்கூல் படிக்கிறான், 10ஆம் கிளாஸ். அந்த பையன் வந்து சொல்றான், அண்ணா விஜய் அண்ணாக்கு விசில் கொடுத்தாங்க, தடுக்கிறாங்க. ஒரு சமயம் பேண்ட் கொடுத்திருந்தா நான் கேட்டேன், தம்பி நீங்க ஏன் இதை எப்படி நீங்களே யோசிச்சீங்களா? இல்ல சார், எங்க ஸ்கூல்ல பசங்கள்லாம் சேர்ந்து பேசிக்கணும். இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த சகோதரர் 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய சகோதரர் என்கிட்ட வந்து பேசும்போது சொல்லும் பொழுது அரசியல இன்னைக்கு ஸ்கூல் லெவல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாடத்தில் கொண்டு வருவேன்னு சொன்னாரு வேலூர் மீட்டிங்ல நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அரசியல் மட்டும் கொண்டு போய் சேர்க்க போறது இல்ல, அரசியலமைப்பு சட்டத்தையும் பாடத்துல கொண்டு போய் சேர்க்க போறாரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அடுத்தது இப்போ வேலூர்லயும் தஞ்சாவூர்லயும் வெற்றி தலைவர் அவர் பேசும் பொழுது பெண்களுக்கு முக்கியமாக பள்ளிக்கூடத்துல டாய்லெட்ஸ்ல பெண்கள் படிக்கக்கூடிய டாய்லெட், பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய டாய்லெட்ல கதவு போடுவேன்னு சொல்லி இருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு அப்படின்னா நம்மளுடைய அரசாங்க பள்ளிக்கூடத்துல டாய்லெட்டுக்கு கதவு இல்ல, ஒத்துப்பீங்களா இல்லையா? அப்ப எப்படி நம்ம குழந்தைங்க படிக்க போவாங்க? நம்மளுடைய வெற்றி தலைவர் மக்களுடைய சாதாரண பிரச்சனைகளுக்கு பெரிய சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவர் நம்மளுடைய வெற்றி தலைவர். நேற்று பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருக்கார், 2 ஏக்கர் கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏழை விவசாயிகள், 2 ஏக்கர் கீழே இருக்கக்கூடியவங்க ஏழை விவசாயிகள். அவங்க குடும்பத்துல ஒரு சமயம் யாருமே அரசு ஊழியரா இல்லனா 2 ஏக்கர் கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க குடும்பத்துல யாராவது அரசு ஊழியரா இல்லனா அவங்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கிடைக்கும் சொல்லி இருக்கார். விவசாயிகள் தான் நம்மளுடைய கடவுள், விவசாயிகள் தான் நம்மளுடைய கடவுள். ஏன்னா சாப்பிடும் போது ஒருத்தரை நம்ம நினைக்கிறோம்னா சாமியே இல்ல, விவசாயி தான் நம்ம சாமி. அந்த சாமிக்கே படையல் போடுறது நம்ம விவசாயி. அதான் பொங்கல் விழா. அதுதான் நம்மளோட வெற்றி தலைவர் தஞ்சாவூர்ல சொல்லி இருந்தார். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய பாரி முனையில தாவேகாவுடைய சகோதர சகோதரிகள் போயிட்டு எலெக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க என்னுடைய சகோதரி ஒருத்தங்க, அதாவது தாவேகாவுடைய சகோதரி 4 மாச கர்ப்பிணி. சேகர் பாபுடைய தொண்டர்கள், சேகர் பாபுடைய தொண்டர்கள் போயிட்டு நம்மளுடைய தாவேகாவுடைய சகோதர சகோதரி அடிச்சு அந்த 4 மாச கர்ப்பிணிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஐசியூல போயிட்டு அட்மிட் ஆயிருந்தாங்க. என்னுடைய சகோதரர் லயலா மணி அவர்களும் நம்மளுடைய ராஜ்மோகன் அவர்களும் போயிட்டு பார்த்தாங்க. அந்த காட்சிகள் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். பதில் நம்மளுடைய சகோதரி
4 மாச கர்ப்பிணி ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சாங்கல்ல, அதுக்கு பதில் நீங்க கொடுக்க வேண்டியது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நம்மளுடைய வெற்றி தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கி யார் அந்த காரியம் செஞ்சாங்களோ அவங்க சிறைச்சாலைக்கு அமிச்சா ஆகணும். அதுதான் பதிலடி. சகோதரிகள் மேல கைய வச்சீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. சகோதரிகள் மேல கைய வச்சீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. பெண்களுக்கான வன்முறையை செஞ்சீங்கன்னா சகோதரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லா சகோதரிகளும் எல்லா பெண்களும் தான் வீட்டுக்கு இல்லரசு. வீட்டுல யாரு பேச்ச கேட்கணும்? அது அப்பாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம். அம்மா பேச்சையோ பாட்டி பேச்சோ கேட்காம வாழவே முடியாது. நீங்களாம் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நீங்களாம் செய்ய வேண்டியது எல்லார்கிட்டையும் சொல்லி விசிலுக்கு ஓட்டு போட வைக்கிறது. கண்டிப்பா நீங்க செய்வீங்க, கண்டிப்பா நீங்க செய்வீங்க. கிட்டத்தட்ட 1000 போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுல ரீசெண்டா பார்த்திருப்பீங்க எந்த மாதிரியான போக்சோ வழக்குகள் திமுக காரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்களே என்ன பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அடுத்தது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. இவர் திருச்சியை மையம் கொண்டவர். திமுக ஆட்சியில மந்திரியாவும் இருந்துகிட்டு இருக்கார். இவர் பேரு நேரு. KN நேரு. இவர் ஒரு பயங்கரமான ஆளு. எப்படிப்பட்ட ஆளுனா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. ஒரு கோடிக்கணக்கா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இடி போறாங்க, வேற ஏதோ வழக்குக்கு போறாங்க. அங்க பார்த்தா வேலை வாங்கி கொடுக்கிறேன், டிரான்ஸ்பர் கொடுக்கிறேன்னு சொல்லி வேலைக்கு 30 லட்சம் ரூபாய் 35 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. 1300 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. இத FIR போடணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியும் இன்னும் FIR போடல. அதே மாதிரிதான் 10 ரூபாய் பாலாஜி அவரு டிரான்ஸ்பார்மர் ஊழலும் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஊழல் 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 செய்யறதுக்காகவே உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அவங்க காதுல விசில அடிச்சு விசிலுக்கு ஓட்டு போடுங்க. லாஸ்ட், நம்மளுடைய தாமு அண்ணன் அவர்கள் பல குவாலிட்டிஸ் அவருக்கு உண்டு. ஆனால் உலகெங்கும் இருக்கக்கூடிய தாவேகாவுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் இது போய் சேரணும்ன்றதுக்காக அவர் எதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றதுக்காக அவருடைய பெயர் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். டிசிப்ளின். தளபதி அவர்கள் ஒண்ணு சொன்னா அப்படியே செய்வாரு டிசிப்ளினோட. அக்கௌண்டபிலிட்டி. தலைவர் அவர்களுக்கு ஒரு அக்கௌண்டபிளா இருப்பாரு. எல்லா விஷயத்தையுமே தலைவரை கேட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அது செய்யக்கூடியவர் தான் தாமு அவர்கள். மாரல் இன்டெகிரிட்டி. அதாவது மக்களுக்காகவே என்னென்ன செய்யணுமோ ரசிகர் மன்றத்திலிருந்து நற்பணி மன்றத்திலிருந்து இயக்கத்திலிருந்து செஞ்சவர் தாமு அவர்கள். யூனிட்டி. நீங்க பாப்பீங்க அவர் இருக்கக்கூடிய இடம் ஒரு விழா கோலம். அந்த அளவுக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வேலை செய்யறவர் நம்மளுடைய தாமு அவர்கள். கட்டாயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நீங்க விஜய் அவர்களுக்கு தளபதி அவர்கள் போடக்கூடிய ஓட்டு, அதுல அவர் MLA ஆகி கட்டாயமா மந்திரி ஆகி ஆகணும் அப்படிங்கறத நீங்க யோசிங்க. கட்டாயமாக. எல்லோருக்கும் நன்றி. விசில் சின்னத்தை மறந்துடாதீங்க. கடைசியா நீங்க விசில அடிக்க போற விசில் ஆழ்வாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார் அவர்களுக்கு கேட்கணும். அதுக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கலாமா? 1 2 3. மீண்டும் சந்திக்கும் வரை கான்பிடன்ட் இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கான்பிடன்ட் இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி.